சொன்ன மாதிரி செய், இல்லன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? தெரியும். இவன் கண்ணை நோண்டுவா, நீ பல்ல உடைப்ப. செய்துடுறா, கொஞ்ச நாள் ஆயிடுவேன். முகூர்த்த ஓலை எழுதிட்டு போறேன், நாளைக்கே போய் சொல்லணும். எதுக்கும் பயப்படாத, நான் பக்கத்துல இருக்கேன்டா கண்ணு. ஐயோ வேண்டாம், நீ பக்கத்துல இருந்தா உன்னை பார்த்து நான் பயந்துக்குவேன். எனக்கு பேய், பிசாசு, பூதம், எச்சிராச்சி இதெல்லாம் கண்டா ரொம்ப பயம். லெல்லி வராவா? ஒரு அசோக் வருதா? அசோக்கு வரல, அவங்க அம்மாவும் வீட்டுல இல்ல. நான் சொல்றபடி கேட்கணும். லெல்லிய தைரியமா நான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கும், கண்ணை நோண்டிடுவேன். உட்கார அப்படியே உட்கார, சொன்னபடி எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா கண்ணை ஓட்டி போடுவோம். தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் தனியா இல்லையே, தனியா இருக்கேன். தனியா தான் இருக்கேன், எத்திராஜ் கூட இல்ல. உங்க ஹஸ்பண்ட் எத்திராஜ் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுத்த ரவுடி ஆட்டா இருக்காரு. நல்லா 10 தடவை சொல்லுங்க, என்னாலதான் சொல்ல முடியல. நீங்களாவது சொல்லுங்க, அவன் நல்லா கேட்டுக்கிட்டான். அவர் எங்க இருக்காரு கேக்குறதுக்கு? அவன் துளிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், போறதுக்கு பின்னால இருக்க மாட்டான். வந்து 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 என்ன டாக்டர்? வந்து நீங்க என்ன? நான் உங்களை. நீங்க என்ன? இல்ல, நான் தான் உங்களை. நீங்க என்ன? நான் தான் உங்களை. நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் தான் உங்களை இங்க உட்கார சொன்னேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க? நீங்க என்ன லவ் பண்றீங்களா? நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்களான்னு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நானும் உங்களை லவ் பண்றேன். நிஜமாவா நீங்க என்ன லவ் பண்றீங்க? இனிமே நீங்க கூப்பிடுங்க. நீங்க என்ன மரியாதை மரியாதையாவே லவ் பண்ணலாமேன்னு பார்த்தேன். லவ் பண்ணதுக்கு அப்புறம் மரியாதையெல்லாம் மறந்துடணும். இனிமே என்ன வாடா போடான்னு தான் சொல்லுவியா? பாருங்க, நம்ம லவ் பத்தி அம்மா கிட்ட நீங்க தான் சொல்லணும். உங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன் அவ்வளவு குண்டா இருக்காங்க? அம்மா பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க அசோக்க குணமாக்குனா தான் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும். அசோக் எப்படி குணப்படுத்துறது? ஐயோ ஐயோ, சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க. நீங்க எப்படிதான் டாக்டர் ஆனீங்களோ? ஊதி பாரு, நல்ல சத்தம் கேக்குது. காதுல வச்சுக்கோ. ஏன்டா பேசாம இருக்க? ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்காத, அது இதுன்னு சொல்லுவியே. நான் சொன்னது தப்புடா. வீட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் ரவி கிட்ட மாட்டிக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்டா அப்படி? பின்ன என்ன, உன்னை நம்பி ஒரு காரியத்துல இறங்கினா அவ்வளவுதான். எனக்கு இப்ப பெரிய ஆபத்தே வந்துருச்சு. என்னடா ஆபத்து? இன்னும் 2 நாள்ல அந்த நாயை குணப்படுத்தாட்டி வேற டாக்டரை பார்க்க போறாங்களா. நான் அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. அந்த நாயை நீ நல்லா பாத்தியா? நீ இப்ப என்னடா சொல்ல போற? போய் அந்த நாயை காதலிச்சிருன்னு சொல்ல போறியா? அந்த நாய்க்கு உடம்புல என்னடா? திமிரு, வேற ஒண்ணு இல்ல, திமிருதான். அந்த நாய்க்கு உடம்புல என்னன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? இதே கேள்விதான் நான் மரகதம்மா கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு நான் டாக்டரானே சந்தேகம் வந்துருச்சு. நாய்க்கு உடம்புல என்ன கூடாது மரகதம்மாவை கேட்டியா? நாய்கிட்ட தான் கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா அறிவு கெட்டத்தனமா இருக்க? எங்க பரம்பரையே அப்படிதான். எங்க குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப புத்திசாலி. இப்படி அப்பாவித்தனமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன? எவனாவது ஒரு அயோக்கியம் வந்து சேருவான். அந்த அயோக்கியம் சொல்றபடி எல்லாம் நீ கேப்படா. நீ சொல்லு, நான் கேக்குறேன். முத்து, ஒண்ணு செய்வேண்டா. என்ன? அந்த நாயை ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமிப்போம். இன்னைக்கு சாயந்தரம் யாருக்கும் தெரியாம அந்த நாயை வெளியில அடிச்சுது. ஐயோ, நான் மாட்டேன்பா. நான் தனியே அந்த நாயை இழுத்துக்கிட்டு வருதா? நம்மால முடியாதுப்பா. ஏன்? கடிக்கும் பயமா? கடிக்குமா? விட்டுவனா? அது குறைக்க ஆரம்பிச்ச உடனே நான் தான் ஓடியே போயிடுவேன். ஐயோ கடவுளே. முத்து, எனக்கு தெரிஞ்ச மிருக வைத்தியம் ஒருத்தர் இருக்காரு. உனக்கு அவர் தான் டாக்டரா? நான் சொல்றத கேள்றா. லில்லி வீட்டுல இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப காமிச்சிரு. அந்த நேரம் பார்த்து நான் டாக்டர் அனுப்புறேன். அவர் நாயை பார்த்து மருந்து கொடுப்பாரு. நாய்க்கும் குணமாயிடும், உனக்கு நல்ல பேர் வந்துடும். எப்படி ஐடியா? ரொம்ப நல்ல ஐடியா. யாரையாவது ஏமாத்தணும்னா உங்ககிட்ட வந்து கேட்டா போறேன்டா. ஒருத்தனுக்கு நல்லது பண்றதுக்காக 10 லட்சம் பேரை ஏமாத்துவே நீ. சரியான லாட்டரி சீட்ரா நீ. அவங்களை ஏதாவது தமிழ் சினிமா காமிச்சு, அப்பதான் வீட்டுக்கு லேட்டா வருவாங்க. ஐயா, தமிழ் படத்துக்கு போனா பாதியிலேயே எழுந்து வந்துருவாங்க. இங்கிலீஷ் படத்துக்கு அனுப்புறேன். சரி, அவங்களை எப்படி சினிமாவுக்கு அனுப்ப போறேன்? எப்படி தெரியுமா? இப்ப வந்து நீதான் லில்லி. வேண்டாண்டா, அவன் நல்லா இருப்பா. நீதான் மரகதம்மா. மரகதம்மா, இப்ப உன்னை சினிமாவுக்கு அனுப்புறேன் பாரு. நான் மரகதம்மாவை பார்த்தா எப்பவுமே இப்படிதான் சிரிப்பேன். கர்மம். என்ன டாக்டர்,
நேத்து வந்து ஒரு படம் பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதங்க படம். என்ன படம்? இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதம். அப்படி என்ன பிரமாதம்? என்னமா எடுத்திருக்கான் தெரியுமா இங்கிலீஷ்? என்னமா எடுத்திருக்கான்? மரகதம்மா, இந்த வயசுல உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? எக்கடா படம், எனக்கு என்னடா? இல்லைங்க, நீங்க கண்டிப்பா போகணுங்க. அது ரொம்ப நல்ல சினிமா படங்க. இன்னைக்குதான் கடைசி நாள். என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? நேத்தியா ரிலீஸ் ஆயிட்டான். இன்னைக்குதான் கடைசி நாள். நீங்க நிச்சயமா போகணுங்க. நான் எல்லா படம் பார்த்தாச்சு, நான் ஒண்ணு போறேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இப்ப எங்கேயாவது வெளியில போவீங்க, வீட்டுல இருக்க மாட்டீங்க. நீங்க நான் எங்கேயும் இப்ப போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறேன். ஏன் வெட்டி பேச்சு? முதல்ல போய் அசோக்க கவனிங்க. வந்து நீங்கதான் நான்தான் ரவி அனுப்பிச்சாரு, டாக்டர் ரங்கபாஷன். ரங்கபாஷ், நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். ரங்கபாஷ், நல்ல நம்புங்க. ஆமா, இந்த வீட்டுல அசோக்கு இல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. நீங்க தான் அசோக்கா? ஆமா. ஐயோ, நான் இல்ல சார், அசோக். அது ஒரு நாய். நாயா? நீங்க நாயா இருக்க முடியாது. இல்ல பார்த்தாலே தெரியுது. ஆமா, அது அசோக் ஆனா பெண்ணா? நான் சரியா பாக்கல சார். ஐயோ, அதை முதல்ல பாக்கணும், வாங்க பாக்கலாம். கொஞ்சம் இருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மிருக வைத்தியங்களை கண்டாலே பிடிக்கிறது இல்ல சார். முன்ன ஒரு டாக்டர் வந்தாராம், இந்த வீட்டுல ஒரு நாய்க்கு மருந்து கொடுத்தாராம். அந்த நாய் செத்தே போச்சான் சார். ஐயோ, அவன் போயிருக்கவே கூடாது. ஆமா, ஐயோ பாவம். அதுல இருந்து இவங்க நாய் டாக்டர்களை கண்டா உதைக்க வராங்க சார். நான் வரேன். இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க டாக்டர்னு தெரியாம இருந்தா போறோம் சார். நீ அதை பத்தி பயப்படாத. என்ன யாரும் டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கரெக்ட் சார். நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க. இவங்க யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா, இவர் நாயை விலைக்கு வாங்க வந்திருக்காருன்னு சொல்லிடுறேன். சரி, வாங்கிக்கோன்னு சொல்லி துட்டு கேட்டா என்ன பண்ண? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் நாயை கவனிச்சுக்கிறேன். இன்னும் அதெல்லாம் முடியாதுப்பா. ரங்கபாஷ் ரவிதான் சொன்னா. ரங்கபாஷ், அதெல்லாம் முடியாது, நான் போறேன். சார் 100 ரூபாய் பீஸ். எவ்வளவு நாய் குணப்படுத்தணும்? ஒரே ஒரு நாய் தான். ஒரு நாய் தானா? ஐயோ, இன்னும் ஒரு 4 பேர் கூடாதா? வாங்க போலாம். ஐயா, இதெல்லாம் எடுத்துங்க. இதெல்லாம் பார்த்தாதான் நீங்க டாக்டர்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வேண்டாம். இது எடுங்க. என்ன இதெல்லாம்? அது பேண்ட், அதுல பணம் இருக்கு. ஐயோ, சரி, இந்த தைய கேட்டுங்க. வாங்க, டை கேட்டுங்க. ரங்கபாஷ் வாங்க. ரங்கபாஷ், அதுதான் இதான் நாய். ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நீங்க நிஜமாவே பெரிய டாக்டர் சார். நீங்க அது வந்து குலைக்கும். கிடைக்குமா? அது அந்த பையில வந்து அந்த கழுத்துல மாட்டிக்கிற ஸ்டெதாஸ்கோப் எல்லாமே இருக்குது சார். யாரு இது? இங்க ஒரு பெரிய டாக்டர் வந்தாரு, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் யாராவது வராங்களான்னு பாருங்க. நீங்க அங்க டெஸ்ட் பண்ணுங்க. வாங்க சார். என்ன சார், இத்தனை நாள் ஒண்ணும் கவனிக்காம விட்டீங்க? ஐயோ, அவ்வளவுதானா? ஐயோ, உறவுக்காரங்களுக்கு எல்லாம் தந்தி கொடுக்க வேண்டியதானா? நீங்க ஒண்ணும் அவசரப்பட்ட வேலை செய்ய வேண்டாம். சரி, இந்த மருந்த 2 நாள் 4 வேளை பால்ல கலந்து கொடுங்க, குணமாயிடும். பச்சை ஏதாவது உண்டா? நீங்க இருங்களேன், விளையாடுறீங்களா? பால் தான் ஆகாரம். இந்த மருந்து என்ன டாக்டர் விலை இருக்கும்? 5 ரூபாய் இருக்கும். அப்ப அந்த 100 ரூபாயில 95 ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டு 5 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க. நானும் அது தனியா வாங்கணும். நீங்க என்ன பண்றீங்க? நான் நாய் டெஸ்ட். நாய் டெஸ்ட்? ஆமா, நாயை டெஸ்ட் பண்றேன். நீங்க எதுக்காக நாய் டெஸ்ட் பண்ணணும்? அவர் ஒன்னும் டாக்டர் இல்ல, இந்த நாயை விலைக்கு வாங்க வந்திருக்காரு. அசோக் விக்கிறத நான் எப்ப சொல்ல இருக்கிட்டேன்? கண்டவன வீட்டுக்குள்ள வந்து நாய் விலைக்கு பேசணுமா? என்ன கண்டவன்றாங்களே? நான் எத்த கண்டேன்? யோ, நான் வரையா? என்ன? போட்டோ விட்டுருங்க. யோ, வெளிய அசோகா கூப்பிடுது. வெளிய. மூஞ்சியும் முகரை. எங்க அசோக்க விலை கேக்குற ஆளா நீ? உனக்கு நான் லூசா? என்ன போய் லூசுன்றாங்க? இது நல்லா இருக்காயா உனக்கு? நீங்க கோச்சிக்காதீங்க சார். ஆமா, ஒரு மோரை கோவணமா கொடுத்தது. போயா வெளியில. அசோக், இப்போ ஒரு டெஸ்ட் வந்தானே, டெஸ்ட். அது உட்கார அங்க நிக்கிறான். அவனே ஏட்டு வெட்டி கொண்டு வெட்டி விட்டா. ஐயோ நாயே, ஐயோ நாயே. என்ன திருப்ப வேண்டி இருக்கு? நாயத்தான் குணப்படுத்த முடியல. இப்படி கண்டவனை எல்லாம் கூட்டு வந்து ஏன் இப்படி கழுத்தா இருக்கிறீங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 2 நாள்ல குணம் ஆயிடும். நிஜம் டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னது நிஜ டாக்டர்? நான் தான் நிஜம் டாக்டர். இது என்ன இந்த வீட்டுல என்ன ஒரு டாக்டர் மதிக்கிறீங்க? எனக்கு கோவம் வரும். கோவம் வந்தா நான் கண்டபடி பேசுவேன். நானு 4 வேளை மருந்து, 4 தான் ஆகாரம். நீங்க நான் பத்தியம். 2 நாள்ல குணம். 2 நாள் அதையும் பாப்போம். ஆமா, எங்க மாட்டீங்க அப்படி கோவமா கத்துனீங்க? நான் பயந்தே போயிட்டேன். நான் கூட பயந்து போயிட்டேன். எங்க ரொம்ப உளறிட்டு வந்தேன், அப்புறம் சமாளிச்சுட்டேன். நீங்க புரியுற மாதிரி பேசவே மாட்டீங்களா? அதால என்கிட்ட விசேஷம். நான் பேசுறது எனக்கும் புரியாது, மத்தவங்களுக்கும் புரியாது. நான் பாட்டுக்கு யாருக்குமே புரியாம பேசிக்கிட்டே போவேன். அப்ப நீங்க வக்கீலா தானே போயிருந்திருக்கணும். ஏன் டாக்டர் வந்தீங்க? சரி பாருங்க, நீங்க கொடுத்த மருந்துல அசோக் பூர்ணமா குணமாயிட்டான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப எங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொன்னா அவங்க உடனே சம்மதிச்சிருவாங்க. ஆமா, அசோக் பெரிய அசோக். என்ன கண்டாலே அதுக்கு பிடிக்கல.
நம்ம காதலுக்கு வேற இடைஞ்சலாவே நிக்குது. போங்க நீங்க, நாம 2 பேரும் தனியா இருக்கிறோம். இப்ப போய் அசோக்கு பத்தி தான் பேசணுமா? லில்லி பக்கத்துல வாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னொருத்தர கூப்பிடுங்களேன். ஏன்? முதல் தரம் வெக்கப்படணும், 2வது தரம் தான் சம்மதிக்கணும். அதான் தமிழ் பண்பாடு. சரி லில்லி 2ஆம் தரம் பக்கத்துல வாங்க.